வேணுமா? தண்ணீர் வேணுமா? உள்ளதா? அதான் வைக்கணும், இல்லை வச்சுருங்க, இல்லை வைக்கணும் வச்சுருங்க. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் வேலையும் ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன் நண்பர்களே. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வெறும் வீடியோ இல்லை, என்னோடய வாழ்க்கை. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மண்டகாயுது, வர வர கமெண்ட்ஸ் குறையுது, வியூஸ் குறையுது. தெரியும், எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க, எல்லாருக்கும் லைஃப் இருக்குது, எல்லாருக்கும் அந்த 24 hours தான். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தானே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லைன்னா இந்த 12 மணி நேரம் வேலை, வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு வீடியோஸ் டெய்லி போட முடியுமா? ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்குது. நீங்களாம் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் இருந்த மறுவாழ்வு மையத்துக்கு ஓனர்கிட்ட தான் வந்துட்டு கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்களும் ஃபோன் எடுக்கிறதில்ல. அவங்கள்ட்ட பேசுனா அவங்களோட சர்க்கிளில் இருந்தால் கூட நான் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். அவங்களும் பிஸியாகவே இருக்காங்க, பேச முடியல அவங்களாலையும். அப்படின்னும்போது நீங்கள் தான் இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மைண்டு ஜலஞ்சலை, நாங்கள் மண்டை ஓடுது. அப்படி ஓடுனா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ். வேலை முடிஞ்சு வந்துட்டேன். இப்போ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மெடிடேஷன் போட்டுட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். இன்றைக்கி சனிக்கிழமை விடிஞ்ச சனிக்கிழமை. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமைக்கு உண்டானது. ஓகே, நான் சனிக்கிழமையில் இருக்கிறேன். இந்த நாள் முடியுது இப்போது ஸ்டார்டிங்கில். சனிக்கிழமைனா அதிகமான ஆர்டர்ஸ் வருமா? எல்லாருமே சனிக்கிழமை ஷாக் ஆகுறாங்க கடையில். சனிக்கிழமைனா அதிகமான ஆர்டர்ஸ் வருமா? நாம் சந்திக்காத ஆர்டரா? ஆனால் சாவடியாக இருந்துச்சு. 200 ரொட்டி ஸ்டாக் போட்டிருந்தேன். அப்போவுமே அடி சாவடி. ரவா தோசை, பேசா தோசை, ரூமா கசகசன்னு வேர்க்குது. குளிச்சுட்டு ரூமில் தூங்கும்போது ரூமே ஹீட்டாக தான் இருக்கும். ரூமும் வேர்த்து ஓடும். என் ரூம் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ரூமும் அப்படி தான். ஓனர் வந்துட்டு இந்த எக்ஸாக்டோ என்னமோ ஒன்று அந்த வெப்பத்தை பூரா வெளியாக்கும்ல ஒரு ஃபேனு, அது வாங்க போகிறாங்களாம். பாருங்கள், மற்ற கொஞ்ச நேரத்தில் எப்படி வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ரொட்டி வீசிகிட்டு இருக்கும்போது அந்த 200 ரொட்டி போடும்போது என் கூட வேலை செய்கிற பசங்கள்லாம் அரசியல்லாம் பேசுனாங்க. அரசியல், சினிமா, அப்புறம் ரவுடிஸும், பசங்க கெட்டு போகிறது, அது இதுன்னு பேசிட்டு அப்புறம் கடல் ராமநாதபுரத்துக்காரங்க சில பேர் இருக்காங்க. அவங்க அந்த கடல் வாழ்க்கை, கடல் சார்ந்த வாழ்க்கை, அதை பற்றிலாம் பேசி அப்படியே வந்து பேசினாங்க. நான் அப்படியே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ரொட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு 30 ரொட்டி ஆர்டர் ஒன்றா கட்டணும். அதுக்கு சாம்பார், சட்னி எல்லாம் தனித்தனியாக கட்டணும். அதை கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே வீசிகிட்டு இருந்தேன். எப்பவும் 7 மணி போல் தான் அப்படியே ஆள் நட மாட்டேன் தெரியும் கஸ்டமர்ஸு. இன்றைக்கி 6:30 மணிக்கெலாம் கூட்டம் அப்படியே கடன்னு ஏறி கடையை ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா. சரி, ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் நான் எந்த ஒரு குடிப்பதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்து வாழ்ந்துருக்கிறேன். ஓகே, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.